DP Education IT Campus வழங்கும் Flutter மூலம் மொபைல் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் கற்கும் வீடியோ சீரிஸிற்கு அன்புடன் உங்களை வரவேற்கிறோம். இப்போது நீங்கள் இணைந்திருப்பது எமது 6வது அப்ளிகேஷனின் செகண்ட் பார்ட்டுடன் ஆகும். இந்த பார்ட்டில் ஸ்டேட்ஃபுல் விஜெட்டின் ப்ராப்பர்ட்டிஸை பயன்படுத்தி டாப்ஸ் இடையே மாறும் பொழுது ஸ்டேட்டை எவ்வாறு மாற்றுவது என்பதை உங்களுக்கு கற்பிக்கவே நான் எதிர்பார்க்கின்றேன். இப்போது நாங்கள் கோடிற்கு சென்று அந்த ஃபீச்சரை எவ்வாறு இம்ப்ளிமெண்ட் செய்வது என்பதை பார்ப்போம். முதல் பார்ட்டில் நாங்கள் இம்ப்ளிமெண்ட் செய்த கோட் இதுவாகும். இங்கே ஒரு நார்மல் ஐக்கன் மற்றும் டெக்ஸ்ட் மட்டுமே வைக்கப்பட்டுள்ளது. அதனால்தான் இது ஒரு குவியலாக இருக்கிறது. நான் டெஸ்க்டாப் சைஸில் இந்த இமேஜை ஓப்பன் செய்கிறேன். இப்போது இந்த டாப்ஸ் இடையே எப்படி மாறுவது என்பதையும் இந்த UIயை அழகாக எப்படி உருவாக்குவது என்பதையே நாங்கள் பார்க்க வேண்டும். அந்த ஃபீச்சரை இப்போது இம்ப்ளிமெண்ட் செய்வோம். நான் மீண்டும் எனது சைட் பாரிற்கு வருகிறேன். இதை சற்று அழகாக டிஸ்ப்ளே செய்ய வேண்டும். அதற்கு முதலில் இந்த ரோவை கண்டெய்னரில் ரேப் செய்ய வேண்டும். நான் ரேப் வித் கண்டெய்னர் என்ற ஆப்ஷனை செலக்ட் செய்கிறேன். கண்டெய்னருக்கு மார்ஜின் ஒன்றை கொடுக்கிறேன். ஏனெனில் இவை ஒன்றின் மேல் ஒன்றாக இருக்கின்றது. மார்ஜின் கொடுப்பது மிகவும் எளிதாகும். வெர்டிக்கல் டிரெக்ஷனில் சிமெட்ரிக் மார்ஜின் எனக்கு தேவையாக உள்ளது. அதாவது மேலும் கீழும் மட்டும் மார்ஜின் தேவை. வெர்டிக்கல் டிரெக்ஷனில் 5 என்ற சிமெட்ரிக் மார்ஜின் தேவையாக உள்ளது. இதை கன்ஸ்டன்டாக டிஃபைன் செய்யலாம். நான் மார்ஜின் ஆட் செய்து சேவ் செய்து எப்படி மார்ஜின் ஆட் ஆகியுள்ளது என்பதை காட்டுகிறேன். ரீலோடாக சற்று நேரம் எடுக்கும். அது எந்த பிரச்சனையும் இல்லை. சிறிய மார்ஜின் இப்போது ஆட் ஆகி உள்ளது உங்களுக்கு தெரியும். இது போதுமானதாகும். அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்பதை பார்ப்போம். எமது கண்டெய்னருக்கு டெக்கரேஷன் ஒன்றை கொடுப்போம். பார்டர் ரேடியஸ் ஆட் செய்யலாம். பிறகு கலர் ஆட் செய்யலாம். டெக்கரேஷனாக பாக்ஸ் டெக்கரேஷன் கொடுக்கலாம். பாக்ஸ் டெக்கரேஷன் உள்ளே பார்டர் ரேடியஸ் கொடுக்கலாம். பார்டர் ரேடியஸ் கொடுப்பது ஏன்? இவற்றில் பார்டர் ரேடியஸ் ஆட் ஆகியுள்ளது உங்களுக்கு தெரியும். பார்டர் ரேடியஸிற்கு உங்களுக்கு பார்டர் ரேடியஸ் டாட் சர்க்குலர் என்று கொடுத்து 6 என்ற சர்க்குலர் ரேடியஸ் ஒன்றை கொடுக்கலாம். இன்னும் பார்டர் ரேடியஸ் தெரியவில்லை. அடுத்து கலர் கொடுக்கிறேன். கலராக எமது செக்ஷன் கலர் கொடுக்கிறேன். உங்களுக்கு தெரியும், செக்ஷன் கலர் என்பது colors.dart என்ற ஃபைலில் இருந்து இம்போர்ட் ஆகி உள்ளது. செக்ஷன் கார்டு விழுந்த பிறகு இப்படி காட்டுகிறது. இதை பிளாக் கலரில் டிஸ்ப்ளே செய்தால் நல்லது. பிளாக் கலர் டிஃபைன் செய்தோமா என்பதை பார்ப்போம். நாங்கள் கன்ஸ்டன்ஸிற்கு சென்று அடுத்து கலர்ஸிற்கு சென்று பார்ப்போம். நாங்கள் பிளாக் கலரை டிஃபைன் செய்யவில்லை. இங்கே பிளாக் கலரையும் டிஃபைன் செய்வோம். கன்ஸ்ட் பிளாக் கலர் சமன் என்று டைப் செய்து colors.black கொடுக்கவும். நான் கிரே கலர் இல்லாமல் பிளாக் கலரை இங்கே வைக்கின்றேன். இதற்கு கன்ஸ்டன்ட் கொடுக்கலாம். ஏனெனில் டெக்ஸ்ட் ஸ்டைல் மாறாது என்பதால் உங்களுக்கு தெரியும். இப்போது பிளாக் கலரில் விஷயங்கள் ஆட் ஆகி உள்ளன. ஆனால் இன்னும் சில விஷயங்களை ஃபிக்ஸ் செய்ய வேண்டும். முதலில் எனது ரோவிற்கு பேடிங் விஜெட் ஒன்றை வைக்கின்றேன். இப்படி பேடிங்கில் ரேப் செய்கிறேன். உங்களுக்கு தெரியும், எனக்கு தேவையான விதத்தில் இப்போது விஷயங்கள் உருவாகின்றன. இப்போது இந்த ஐக்கன் மற்றும் இந்த டெக்ஸ்ட் இடையே சிறிய இடைவெளி உருவாக்க வேண்டும். அதற்கு சைஸ்ட் பாக்ஸ் பயன்படுத்தலாம். சைஸ்ட் பாக்ஸிற்கு வித் கொடுக்கிறேன். வித்தை 20 என்று கொடுத்து சேவ் செய்கிறேன். இப்போது சிறிய இடைவெளி ஆட் ஆகியுள்ளது உங்களுக்கு தெரியும். வேண்டுமானால் இந்த டெக்ஸ்ட் ஸ்டைலையும் சற்று மாற்றலாம். செலக்ட் செய்தவற்றுக்கு ஏற்ப எப்படி உருவாக்குவது என்பதை நான் காட்டுகிறேன். இப்போது மேலே செல்வோம். இந்த இண்டெக்ஸை செலக்ட் செய்தால் அந்த செலெக்ஷன் கலரில் பேக்ரவுண்ட் கலர் கொடுக்க வேண்டும்.
அதாவது எக்ஸசைஸை செலக்ட் செய்தால் எக்ஸசைஸ் பர்பிள் நிறத்தில் காட்ட வேண்டும். அதற்கு செலக்ட் செய்யப்பட்ட இண்டெக்ஸ் எது என்பதை ட்ராக் செய்ய வேண்டும். இதை செய்வது மிகவும் எளிதாகும், ஏனெனில் நான் ஸ்டேட்ஃபுல் விஜெட்டில் இருக்கிறேன். இப்போது ஸ்டேட்ஃபுல் விஜெட்டில் எனது டேட்டா இம்போர்ட் செய்த இடத்திற்கு வந்து இண்டெக்ஸ் ட்ராக்கர் ஒன்றை கொடுக்கிறேன். நான் இங்கே செலக்டட் இண்டெக்ஸ் என்ற வேரியபிள் ஒன்றை உருவாக்குகிறேன். முதலில் செலக்டட் இண்டெக்ஸை இப்படி 0 அமைக்கிறேன். செலக்டட் இண்டெக்ஸை கிளிக் செய்யும் போது கிளிக் செய்யப்பட்ட இண்டெக்ஸை செட் செய்ய வேண்டும். நான் இதை எனது சைட் மெனுவின் உள்ளே செய்ய வேண்டும். கண்டெய்னரிலிருந்து இதை செய்ய முடியாது. அதனால் கண்டெய்னரை கெஸ்டர் டிடெக்டரில் ரேப் செய்ய வேண்டும். ஏனெனில் கெஸ்டர் டிடெக்டருக்கு கெஸ்டர் ஒன்றை டிடெக்ட் செய்வதற்கு முடியும். இங்கே ஆன் டாப் ஃபங்க்ஷன் ஒன்றையும் வைக்கலாம். செட் ஸ்டேட் செய்ய வேண்டும், ஏனெனில் ஸ்டேட் செட் ஆனால் மட்டுமே பில் ஃபங்க்ஷன் கால் ஆகி மீண்டும் இவை செட் ஆகும். இங்கே செலக்டட் இண்டெக்ஸிற்கு இண்டெக்ஸ் செட் செய்கிறேன், ஏனெனில் இங்கே இண்டெக்ஸ் ஒன்றை பாஸ் செய்கிறேன். இப்போது செலக்டட் இண்டெக்ஸை பிரிண்ட் செய்கிறேன். இப்போது இதை இப்படி செலக்ட் செய்கிறேன். உங்களுக்கு தெரியும் 1 என்று பிரிண்ட் ஆகின்றது. அதுபோல் 2, 3, 4, 5, 0 என்று செலக்டட் இண்டெக்ஸ் இவை இங்கே சரியாக பிரிண்ட் ஆகின்றன. இப்போது எமது அப்ரோச் ஓரளவுக்கு சரியாக உள்ளது. இப்போது இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டை இங்கிருந்து அகற்றி வைக்கிறேன். செலக்டட் இண்டெக்ஸ் செலக்ட் ஆனால் மட்டுமே செக்ஷன் கலரில் காட்ட வேண்டும். இப்போது இங்கே டெர்னரி ஆபரேட்டர் ஒன்றை வைக்கின்றேன். செலக்டட் இண்டெக்ஸில் இருக்கிறதா என்று பார்க்கிறேன். உங்கள் செலக்டட் இண்டெக்ஸ் உங்கள் இண்டெக்ஸிற்கு சமமாக உள்ளதா என்று பார்க்கலாம். சமமானால் செக்ஷன் கலர் வைக்கலாம், இல்லையெனில் டிரான்ஸ்பேரண்ட் வைக்கலாம். கலர்ஸ் டிரான்ஸ்பேரண்ட் என்று கொடுக்கலாம், அதாவது எவ்வித கலரும் இல்லை என்று. லோடான பிறகு இந்த ஃபங்க்ஷன் இவை சரியாக இம்ப்ளிமெண்ட் ஆகியுள்ளனவா என்று பார்ப்போம். இங்கே செக்ஷன் கலர் தான் வைக்க வேண்டும். இதை மீண்டும் சேவ் செய்கிறேன். இப்போது இது அழகாக டிஸ்பிளே ஆகுவது உங்களுக்கு தெரியும். எமக்கு தேவையானது இங்கிருந்து இம்ப்ளிமெண்ட் ஆகியுள்ளது என்று உங்களுக்கு புரிய வேண்டும். இப்போது நான் UIற்கு செல்கிறேன். பாருங்கள், செலக்ட் ஆகியுள்ள நிலையில் இந்த ஐக்கனின் மற்றும் இந்த டேஷ்போர்ட் என்ற டைட்டிலின் கலர் பிளாக் கலராகவும் செலக்ட் ஆகாத நிலையில் கலர் கிரே கலராகவும் இருக்கிறது. இந்த ஃபங்க்ஷன் இவற்றை இம்ப்ளிமெண்ட் செய்வோம். இப்போது ஐக்கன் மற்றும் டெக்ஸ்ட் தான் பார்க்க வேண்டும். இந்த கலர் தான் வைக்க வேண்டும். இங்கே செலக்டட் இண்டெக்ஸ் உங்கள் இண்டெக்ஸிற்கு சமமாக உள்ளதா என்று பார்க்க முடியும். இண்டெக்ஸிற்கு சமமானால் பிளாக் கலர் வைக்கலாம், சமம் அல்லாதால் கிரே கலர் வைக்கலாம். உங்கள் டெக்ஸ்ட் விஜெட்டிற்கும் இதையே செய்ய வேண்டும். அதனால் இங்கிருந்து காப்பி ஒன்றை எடுத்து இங்கே பேஸ்ட் செய்கிறேன். இந்த கன்ஸ்டன்ட் இருக்கும்போது டைனமிக்கலி இந்த வேல்யூஸ் செக் செய்ய முடியாது. இப்போது எமக்கு தேவையானது இங்கிருந்து நடக்கிறது என்று உங்களுக்கு புரியும். செலக்டட் ஆனால் டைட்டில் கலர் மற்றும் ஐக்கன் கலர் சேஞ்ச் ஆகிறது. இந்த செக்ஷன் இதை எப்படி இம்ப்ளிமெண்ட் செய்வது என்று இப்போது உங்களுக்கு புரிய வேண்டும். இந்த செக்ஷனிற்கு பேடிங் ஒன்றை கொடுக்க வேண்டும். இதை ரெண்டர் செய்யும் இடத்தில் கண்டெய்னருக்கு பேடிங் கொடுக்கலாம். கண்டெய்னரில் பேடிங் என்ற ப்ராப்பர்ட்டி உள்ளது. edge insets டாட் சிமெட்ரிக் பேடிங் ஒன்றை வைக்கலாம். ஹாரிசாண்டல் பேடிங் மற்றும் வெர்டிக்கல் பேடிங் வைக்கலாம். ஹாரிசாண்டல் பேடிங் என்றால் இருபுறமும் வைக்கும் பேடிங் ஆகும். வெர்டிக்கல் பேடிங் என்றால் மேலும் கீழும் விழும் பேடிங் ஆகும். எனக்கு மேலும் கீழும் அட் ஆகும் பேடிங் அதிகமாக வேண்டும். அதனால் மேலும் கீழும் 80 என்று வைக்கின்றேன். இதை கன்ஸ்டன்டாக வைக்கலாம். இப்போது மேலும் கீழும் 80 மற்றும் இருபுறமும் இப்படி 20 என்ற பேடிங் அட் ஆகி உள்ளது உங்களுக்கு விளங்கும். எமது UIயின் விதத்தில் இது அழகாக டிசைன் ஆகி உள்ளது. இப்போது டேஷ்போர்டிற்கு செல்வோம். எமது டேஷ்போர்டில் உள்ள சர்ச் பார் தான்
முதலில் இம்ப்ளிமெண்ட் செய்ய வேண்டும். மீண்டும் கோடிற்கு செல்வோம். கோடில் பேஜஸில் ஹோம் பேஜிற்கு செல்வோம். இப்போது எனது டேஷ்போர்டிற்குள் செல்ல வேண்டும். டேஷ்போர்டில் இன்னும் டெக்ஸ்ட் விஜெட் ஒன்றை நார்மலி வைத்துள்ளோம். பாடியில் சென்டர் விஜெட்டை அகற்றுகின்றேன். இங்கே ஸ்கேஃபோல்ட் தேவையில்லை, ஏனெனில் இந்த டேஷ்போர்ட் பேஜை ரெண்டர் செய்துள்ளேன். பேஜிற்கு சென்றால் ஸ்கேஃபோல்ட் ஒன்று இவற்றை ரெண்டர் செய்கிறது. இப்போது விஜெட் ஒன்றை இம்ப்ளிமெண்ட் செய்ய வேண்டும். டேஷ்போர்டிற்குள் செல்கிறேன். சிங்கிள் சைல்டு ஸ்க்ரோல் வியூ ஒன்றை ரிட்டர்ன் செய்யலாம். இது சிங்கிள் சைல்டு என்பதால் சைல்டு ஒன்று உள்ளது. இதற்குள் உங்கள் கொலமை வைக்கலாம், ஏனெனில் இதற்குள் பிளேஸ் ஆக வேண்டியது கொலம் ஒன்றாகும். கொலமிற்குள் சில்ட்ரன் பாஸ் செய்யலாம். சிங்கிள் சைல்டு ஸ்க்ரோல் வியூவை கன்ஸ்டன்டாக வைக்கலாம். ரிட்டர்ன் என்பதால் இங்கே செமிகோலன் அவசியமாகும். எனது டேஷ்போர்டினை எம்டியாக காட்ட வேண்டும் என்று நினைக்கின்றேன். அதற்கு முன் இந்த காலமை பேடிங் விஜெட்டில் ரேப் செய்ய பரிந்துரைக்கின்றேன். பேடிங்கை சிமெட்ரிக்காக கொடுக்கின்றேன். இங்கே ஹாரிசாண்டல் பேடிங் எனக்கும் வேண்டும். 18க்கு ஹாரிசாண்டல் பேடிங் ஒன்றை வைக்கின்றேன். இந்த இருபுறமும் சிறிய இடைவெளி இருப்பது உங்களுக்கு விளங்கும். இந்த ஹாரிசாண்டல் பேடிங்கில் இருந்து இந்த இடைவெளி ஆட் ஆகிறது. இப்போது நான் சில்ட்ரன் சில வைத்து செல்கிறேன். சிறிய இடைவெளி தேவை என்பதால் சைஸ்ட் பாக்ஸ் ஒன்றை வைக்கலாம். நான் ஹைட் ஒன்றை வைக்க வேண்டும். ஹைட் 15 என்று வைக்கின்றேன். அடுத்து இங்கே விஜெட் ஒன்றை வைக்கின்றேன். இந்த சர்ச் பாரை ஹெடர் விஜெட் என்று வைக்கின்றேன். ஏனெனில் இந்த எல்லா விஜெட்களையும் ஒன்றாக வைக்கும்போது எமது கோடின் குவாலிட்டிக்கு அது நல்லதல்ல. இப்போது ஹெடர் விஜெட்டை உருவாக்கி விஜெட் ஃபோல்டருக்கு வந்து ஹெடர் விஜெட் டாட் என்று புதிதாக ஃபைல் ஒன்றை உருவாக்குகின்றேன். இப்போது ஸ்டேட்லெஸ் விஜெட் ஒன்றை உருவாக்கி இங்கே இந்த ஹெடர் விஜெட் என்று பேஸ்ட் செய்யலாம். அடுத்து எனக்கு ஹெடர் விஜெட்டிற்கு இங்கே டேஷ்போர்ட் பேஜில் ஹெடர் விஜெட்டை ரெண்டர் செய்வது தேவையாக உள்ளது. இப்போது நாங்கள் ஹெடர் விஜெட்டிற்கு செல்வோம். பேசிக்கலி இந்த ஹெடர் விஜெட்டை இம்ப்ளிமெண்ட் செய்ய வேண்டியது இந்த டெக்ஸ்ட் இன்புட் ஒன்றாகும். டெக்ஸ்ட் இன்புட் ஒன்றை டெக்கரேட் செய்வது எப்படி என்று நான் உங்களுக்கு காட்டுகின்றேன். சாதாரணமாக டெக்ஸ்ட் விஜெட் ஒன்றை வைக்க வேண்டியது எக்ஸ்பேண்டட் விஜெட்டில் உங்களுக்கு தெரியும். எக்ஸ்பேண்டட் விஜெட்டின் சைல்டாக எனக்கு டெக்ஸ்ட் ஃபீல்ட் ஒன்றை வைக்க வேண்டும். இங்கே டெக்ஸ்ட் ஃபீல்ட் ஒன்றை வைக்கலாம். இந்த டெக்ஸ்ட் ஃபீல்ட் போல டெக்ஸ்ட் ஃப்ரம் ஃபீல்ட் என்ற விஜெட் ஒன்றும் உள்ளது. அது பற்றி நான் உங்களுக்கு அடுத்த செக்ஷனில் காட்டுகிறேன். இப்போது டெக்ஸ்ட் ஃபீல்டை ஸ்டைல் செய்வோம். இதற்குள் ஸ்டைல் என்ற ப்ராப்பர்ட்டி உள்ளது. முதலில் இந்த ஸ்டைலிற்கு இதற்குள் நாங்கள் டைப் செய்யும் டெக்ஸ்ட் ஸ்டைலை வைக்க வேண்டும். அதனால் ஸ்டைலாக கன்ஸ்டன்ட் டெக்ஸ்ட் ஸ்டைல் ஒன்றை வைக்கலாம். எனக்கு இந்த கலரை கிரே கலராக வைக்க வேண்டும். கிரே கலரை இங்கிருந்து இம்போர்ட் செய்யலாம். வேண்டுமானால் இந்த எக்ஸ்பேண்டட் விஜெட்டை கன்ஸ்டன்டாக வைக்கலாம். பிறகு இதை மாற்ற வேண்டுமானால் எப்படி செய்வது என்று நான் உங்களுக்கு காட்டுகிறேன். முதலில் ஸ்டைல் ஒன்றை கொடுத்தேன். பின்னர் டெக்ஸ்ட் ஸ்டைலை மாற்றினேன். அடுத்து இதற்கு டெக்கரேஷன் ஒன்றை கொடுக்கலாம். இந்த டெக்கரேஷன் என்ற ப்ராப்பர்ட்டியில் இருந்து இன்புட் டெக்கரேஷன் ஒன்றை பாஸ் செய்யலாம். இன்புட் டெக்கரேஷனில் ஃபீல்ட் என்ற ப்ராப்பர்ட்டியை ட்ரூ ஆக்கலாம்.
ஏனெனில் இது பூலியன் ஒன்றாகும். ஃபீல்டுக்கு பிறகு ஃபீல்ட் கலரை வைக்கலாம். நான் ஃபீல்ட் கலராக கார்ட் பேக்ரவுண்ட் கலர் கொடுக்கிறேன். அடுத்து எனேபிள் பார்டர் கலரை மாற்றலாம். அவுட்லைன் இன்புட் பார்டர் ஒன்றே இதற்கு பாஸ் செய்ய வேண்டும். பார்டர் சைட் என்ற ப்ராப்பர்ட்டியை எடுத்து இந்த கலரை டிரான்ஸ்பரண்டாக வைக்கலாம். எமது இன்புட் விழுந்துள்ளதா என்று இவற்றை வைத்து சேவ் செய்து பார்ப்போம். உங்களுக்கு தெரியும், இன்புட் விழவில்லை. அதாவது எனக்கு இங்கேயும் இன்புட் ஒன்று வைத்துள்ளேன் என்பது தெரியவில்லை. இங்கே இந்த இஷ்யூ இருப்பதால் எனக்கு இந்த எக்ஸ்பேண்டட் விஜெட்டை ரோ விஜெட்டில் ரேப் செய்யலாம். நீங்கள் டிரெக்ட்லி எக்ஸ்பேண்டட் விஜெட்டை ரிட்டர்ன் செய்தாலும் இதில் எமக்கு தேவையான இன்புட் விடுவதில்லை. இதை சேவாக விட்டு பார்ப்போம். இப்போது எமது இன்புட் விழுந்துள்ளது உங்களுக்கு விளங்கும். இப்போது இதை ஸ்டைல் செய்ய வேண்டும். இப்போது டெக்கரேஷனை வைத்தோம். பார்டரை டிரான்ஸ்பரண்டாக வைத்துள்ளோம். டெக்கரேஷன் கீழே வந்து லேபிள் ஸ்டைலை வைப்போம். கன்ஸ்டன்டாக டெக்ஸ்ட் ஸ்டைல் ஒன்றை வைத்து லேபிளின் கலருக்கு கிரே கலர் வைக்கலாம். இங்கே கன்ஸ்டன்ட் தேவையில்லை. அடுத்து பார்டர் ஒன்றை வைக்க வேண்டும். எனக்கு பார்டரை ரவுண்ட் ஆக்க வேண்டும். இதற்குள் பார்டர் என்ற ப்ராப்பர்ட்டி உள்ளது. பார்டர் என்ற ப்ராப்பர்ட்டியிற்கு அவுட்லைன் இன்புட் பார்டர் ஒன்றை பாஸ் செய்ய வேண்டும். அவுட்லைன் இன்புட் பார்டருக்கு பார்டர் ரேடியஸ் ஒன்றை வைக்கலாம். சாதாரணமாக பார்டர் ரேடியஸ் வைப்பது போல இதற்கும் பார்டர் ரேடியஸ் வைக்க வேண்டும். இங்கே சர்க்குலர் என்ற ப்ராப்பர்ட்டி சஜஸ்ட் ஆகவில்லை, ஏனெனில் இதை கன்ஸ்டன்டாக யூஸ் செய்திருக்கிறேன். அதனால் எனக்கு கன்ஸ்டன்ட் தேவையில்லை. நான் மற்றதற்கு கன்ஸ்டன்ட் வைக்கின்றேன். இப்போது பாருங்கள், சர்க்குலர் என்ற ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு இப்படி சஜஸ்ட் ஆகும். இங்கே 12 என்று வைக்கின்றேன். இப்போது பார்டர் ஒன்றை ஆட் செய்தோம். மீதமுள்ளவற்றையும் ஆட் செய்து அவுட்புட் எப்படி உள்ளது என்று பார்ப்போம். அடுத்து எனக்கு நான் டைப் செய்யும் போது இதை எப்படி காட்ட வேண்டும் என்று ஃபோக்கஸ் பார்டர் ஒன்றை வைக்க வேண்டும். இங்கே ஃபோக்கஸ்ட் பார்டர் ஒன்றை கொடுக்கலாம். அதாவது நான் இங்கே டைப் செய்யும் விடயம் தவறானால் எரர் பார்டரில் அதை டிஸ்ப்ளே செய்யலாம். இதற்கும் அவுட்லைன் இன்புட் பார்டர் ஒன்றை ரெண்டர் செய்ய வேண்டும். பார்டர் ரேடியஸை முதலில் வைக்கலாம். அவசியம் இதற்கு 12ஆக வைக்க வேண்டும், ஏனெனில் எமது பார்டரையும் இங்கே சர்க்குலர் 12ஆகவே வைத்துள்ளோம். அதே போன்று இதில் பார்டர் சைட் என்ற ப்ராப்பர்ட்டி ஒன்று உள்ளது. பார்டர் சைட் ஒன்றே இதற்கும் பாஸ் செய்ய வேண்டும். உங்களுக்கு கலர்ஸிற்கு சென்றால் தீமை எடுத்து தீம் டாட் ஆஃப் என்று கொடுத்து கன்டெக்ஸ்டை எடுத்து பிரைமரி கலராக இதை செட் செய்யலாம். உங்களுக்கு இவற்றை கொமாஸ் வைத்து செப்பரேட் செய்யலாம். இப்போது ஃபோக்கஸ்ட் பார்டர் ஒன்று ஆட் ஆகி உள்ளது உங்களுக்கு விளங்கும். இப்போது நாங்கள் டைப் செய்யும் போது இது கிரே கலராக காட்டுகிறது. இங்கே ஃபோக்கஸ்ட் பார்டர் ஆட் ஆனது ஃபோக்கஸ்ட் பார்டர் ஒன்றை இப்படி ஆட் செய்ததால் ஆகும். இப்போது ஃபோக்கஸ்ட் பார்டர் ஒன்றை வைத்துள்ளோம். அடுத்தவற்றையும் வைத்து செல்வோம். உங்களுக்கு இதற்கு கண்டென்ட் பேடிங் ஒன்றை கொடுக்கலாம். அதாவது நாங்கள் என்டர் செய்யும் போது இதற்கு பேடிங் ஒன்றை ஆட் ஆக வேண்டுமானால் கண்டென்ட் பேடிங் ஒன்றை வைக்கலாம். இதிலும் சாதாரணமாக சிமெட்ரிக் பேடிங் ஒன்றை ஆட் ஆக வேண்டும். வெர்டிகலி 5 என்ற பேடிங் ஒன்று ஆட் ஆக வேண்டும். இங்கே கன்ஸ்ட் கீயை வைக்கவும். இப்போது கண்டென்ட் பேடிங் ஒன்றை ஆட் செய்தோம். கண்டென்ட் பேடிங் என்றால் நான் இங்கே டைப் செய்யும் போது இப்போது உங்களுக்கு தெரியும், மேலும் கீழும் 5 என்ற பேடிங் ஒன்று ஆட் ஆகி உள்ளது. இங்கே ஹிண்ட் டெக்ஸ்ட் ஒன்றை வைக்கலாம். ஹிண்ட் டெக்ஸ்டிலிருந்து உங்களுக்கு இங்கே என்ன நடக்கிறது என்று தெரிந்து கொள்ளலாம்.
இங்கே சர்ச் ஒன்று என்பதால் நான் சர்ச் என்று வைக்கின்றேன். இங்கே சர்ச் என்று அட் ஆகியுள்ளது உங்களுக்கு விளங்கும். ஆனால் இது பிளாக் கலரிலேயே உள்ளது. எனக்கு இதற்கு கிரே கலரினை அட் செய்ய வேண்டும். உங்களுக்கு இங்கே வந்து ஹிண்ட் டெக்ஸ்ட் ஸ்டைலை மாற்றலாம். இதற்கு டெக்ஸ்ட் ஸ்டைல் ஒன்றையே கொடுக்க வேண்டும். எனக்கு இதன் கலரை கிரே கலராக வைக்க வேண்டும். இப்போது ஹிண்ட் ஸ்டைலை மாற்றுவோம். அடுத்து ப்ரிஃபிக்ஸ் ஐக்கன் ஒன்றை வைக்கலாம். இங்கே ப்ரிஃபிக்ஸ் ஐக்கன் என்ற ப்ராப்பர்ட்டி ஒன்று உள்ளது. இதற்கு பேசிக்கலி ஐக்கன் ஒன்றையே வைக்க வேண்டும். எனக்கு சர்ச் என்ற ஐக்கன் தேவையாகும். நான் சர்ச் என்ற ஐக்கனை வைத்தேன். உங்களுக்கு இதற்கு கலர் ஒன்றை கொடுக்கலாம். நான் இதற்கும் கிரே கலரை வைக்கின்றேன். இங்கே உங்களுக்கு சைஸை ஸ்பெசிஃபை செய்யலாம். நான் சைஸையும் 21 என்று வைக்கின்றேன். அழகாக இந்த ஐக்கன் அட் ஆகி உள்ளது உங்களுக்கு விளங்கும். இந்த சைஸில் இருந்து இங்கே இந்த பேடிங் ஒன்று அட் ஆகி உள்ளது. வெர்டிக்கல் பேடிங் ஒன்றும் ஹாரிசான்டல் பேடிங் ஒன்றும் தேவையில்லை. ஏனெனில் இந்த ஐக்கன் வைக்கும் போது இங்கே சிறிய ஹாரிசான்டல் ஸ்பேஸ் ஒன்று கிடைக்கின்றது. இப்போது எமக்கு இவற்றையே வைக்க வேண்டும். இதற்கு அழகாக பார்டர் ரேடியஸ் ஒன்று அட் ஆகி இருப்பது உங்களுக்கு விளங்கும். இப்போது அடுத்ததாக வைக்க வேண்டிய டீட்டெயில்ஸை பார்ப்போம். எனக்கு இந்த செக்ஷனை அட் செய்ய வேண்டும். எப்படி இந்த செக்ஷனை அட் செய்வது என்று பார்ப்போம். இந்த செக்ஷனிற்கு ஆக்டிவிட்டி டீட்டெயில்ஸ் என்று பெயர் கொடுப்போம். இதனால் இப்போது நீங்கள் எங்கு செல்ல வேண்டும் என்று உங்களுக்கு புரிய வேண்டும். இப்போது நீங்கள் டேஷ்போர்டிற்கு செல்ல வேண்டும். டேஷ்போர்டிற்கு வந்து சிறிய இடைவெளி வைத்து சைஸ்ட் பாக்ஸ் ஒன்றை கொடுப்போம். நான் இப்படி சைஸ்ட் பாக்ஸிற்கு ஹைட் ஒன்றை கொடுக்கின்றேன். நீங்கள் ஆக்டிவிட்டி ஸ்கிரீனினையே வைக்க வேண்டும். ஆக்டிவிட்டி விஜெட் என்று வைப்போம். இங்கே எரர் ஒன்று வரும். ஏனெனில் இந்த ஆக்டிவிட்டி விஜெட்டை உருவாக்க வேண்டும். விஜெட் ஃபோல்டருக்குள் சென்று ஆக்டிவிட்டி விஜெட் டாட் என்று புதிதாக விஜெட் ஒன்றை உருவாக்குவோம். இதையும் ஸ்டேட்லெஸ் விஜெட்டாக உருவாக்குவோம். இங்கு இந்த விஜெட்டை ஆக்டிவிட்டி விஜெட் என்று வைப்போம். இப்போது எமது ஃபிட்னஸில் விஜெட்ஸில் இருந்து இந்த ஆக்டிவிட்டி விஜெட்டை இம்போர்ட் செய்வோம். இந்த ஆக்டிவிட்டி விஜெட்டிற்கு ஆக்டிவிட்டி கார்ட்ஸ் 4 ரெண்டர் செய்ய வேண்டும். இதை கிரிட் வியூவில் வைப்பதே மிகவும் நல்லது. ஏனெனில் கிரிட்ஸ் வியூ ஒன்றை யூஸ் செய்யும் போது இதன் ரெஸ்பான்சிவ்னஸை உருவாக்குவதும் மிகவும் எளிதாகும். உங்களுக்கு நினைவிருக்கும், கிரிட் வியூ உருவாக்கும் போது கிரிட் வியூவில் கிராஸ் ஆக்சிஸ் கவுண்ட் ஒன்றை ஸ்பெசிஃபை செய்கிறோம். இந்த கிராஸ் ஆக்சிஸ் கவுண்டை டெஸ்க்டாப் சைஸில் 4ஆக காட்டலாம். அதே போன்று டேப்லெட் சைஸில் இதை 1ஆக குறைக்கலாம். அதனால் கிரிட் வியூ ஒன்றை யூஸ் செய்வது இந்த ரெஸ்பான்சிவ் டிசைனை உருவாக்கும் போது மிகவும் முக்கியமாகிறது. ஆக்டிவிட்டி ஸ்கிரீன் உருவாக்குவதற்கு முன் இதற்கு மாடல் ஒன்றை உருவாக்கினால் மிகவும் எளிதாகும். மாடல் ஒன்றை உருவாக்கி டேட்டாவை ஸ்பெசிஃபை செய்தால் ஆக்டிவிட்டி ஸ்கிரீன் உருவாக்குவது மிகவும் எளிது என்பது இப்போது உங்களுக்கு தெளிவாக வேண்டும். மாடல் ஒன்றை உருவாக்கும் போது ஐக்கன் மற்றும் அப்ளை செய்ய வேண்டிய டேட்டா இங்கே உள்ளது. ஐக்கன் வேல்யூ மற்றும் டைட்டிலாக இந்த மாடலை உருவாக்குவோம். நான் இப்போது எனது மாடல்ஸ் ஃபோல்டருக்குள் செல்கிறேன். மாடல்ஸ் ஃபோல்டரில் ஹெல்த் ஆக்டிவிட்டி மாடல் டாட் என்று புதிதாக ஃபைல் ஒன்றை உருவாக்குகிறேன். நான் கிளாஸ் ஒன்றை உருவாக்க வேண்டும். இங்கே ஹெல்த் மாடல் என்று கொடுக்கிறேன். முதலில் ஃபைனல் ஸ்ட்ரிங் ஐக்கன் என்றும் ஃபைனல் ஸ்ட்ரிங் வேல்யூ என்றும் ஃபைனல் ஸ்ட்ரிங் டைட்டில் என்றும் டைப் செய்வோம்.
இப்போது கன்ஸ்ட்ரக்டர் ஒன்றை உருவாக்கலாம். இந்த கன்ஸ்ட்ரக்டர் உருவாக்குவது மிகவும் எளிதாகும். இங்கே கிளிக் செய்து கிரியேட் கன்ஸ்ட்ரக்டர் ஃபார் ஃபீல்ட்ஸ் என்று கொடுக்கவும். இது அவசியம் ரிக்வயர்ட் நேம் பாராமீட்டர்ஸ் ஆகவே வரும். உங்களுக்கு இவற்றை இப்படி உருவாக்கலாம். இப்போது இதற்கு தேவையான டேட்டாவை வைக்க வேண்டும். நான் டேட்டா என்ற இடத்திற்கு வந்து டேட்டாவை ஸ்பெசிஃபை செய்ய வேண்டும். உங்களுக்கு ஹெல்த் டீடைல்ஸ் டேட்டா என்று இதற்கு வைக்கலாம். நான் டேட்டா என்ற இடத்திற்கு வந்து ஹெல்த் டீடைல்ஸ் டேட்டா டாட் என்று புதிதாக ஃபோல்டர் ஒன்றை உருவாக்குகிறேன். இப்போது நான் உருவாக்கிய ஹெல்த் மாடல்ஸ் சிலவற்றை இதற்கு உருவாக்க வேண்டும். இப்போது எனது அப்ளிகேஷனிற்கு அசெட்ஸை ஆட் செய்ய வேண்டும். அசெட்ஸ் ஃபோல்டரில் ஐக்கன்ஸை வைத்துள்ளது உங்களுக்கு விளங்கும். அசெட்ஸ் ஃபோல்டரில் இந்த ஐக்கன்ஸ் எமக்கு பேசிக்கலி தேவையாக உள்ளது. இந்த அசெட்ஸ் ஃபோல்டரை டிஸ்கிரிப்ஷனில் இருந்து கண்டுபிடிக்கலாம். இல்லையெனில் உங்களுக்கு விருப்பமான அசெட்ஸை இதற்கு யூஸ் செய்யலாம். இந்த அசெட்ஸில் ஸ்கோர் என்பதே இப்போது தேவை. இப்போது இந்த அசெட்ஸ் ஃபோல்டரை எனது ப்ரொஜெக்டிற்கு ட்ராப் செய்ய வேண்டும். அதனால் இந்த அசெட்ஸ் ஃபோல்டரை இப்படி ஓப்பன் செய்து இங்கே புதிதாக ஃபோல்டர் ஒன்றை உருவாக்குகிறேன். உங்களுக்கு இங்கே வந்து ரைட் கிளிக் செய்து அசெட்ஸ் என்று புதிதாக ஃபோல்டர் ஒன்றை உருவாக்கலாம். அசெட்ஸ் ஃபோல்டரில் இமேஜஸ் என்று புதிதாக மற்றொரு ஃபோல்டர் ஒன்றை உருவாக்கலாம். இப்போது அசெட்ஸில் உள்ள இமேஜஸ் ஃபோல்டரில் இதை ட்ராப் செய்ய வேண்டும். நான் இந்த ஐக்கன்ஸில் உள்ள இந்த இமேஜஸ் அல்லாமல் சிறந்த பெயர் ஐக்கன்ஸ் என்று இதற்குள் ட்ராப் செய்கிறேன். அதனால் ஐக்கன்ஸ் என்று நான் இதற்கு பெயர் வைக்கின்றேன். இந்த அசெட்ஸிற்கு மற்றொரு இமேஜஸ் என்ற ஃபோல்டர் தேவையாக உள்ளது. ஏனெனில் இப்படி மொபைல் அப்ளிகேஷன் சைஸ் இம்ப்ளிமெண்ட் செய்யும் போது இந்த ப்ரொஃபைல் இமேஜ் போன்ற விடயங்கள் தேவையாகும். அதனால் அதை இந்த இமேஜஸ் என்ற ஃபோல்டருக்குள் வைக்கின்றேன். எனவே இவை அனைத்தையும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருந்து கண்டுபிடிக்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் இந்த அனைத்து இமேஜஸையும் கண்டுபிடிக்கலாம். நான் avatar.jpg என்று இப்படி ட்ராப் செய்கிறேன். இதை அவதார் காட்டும் இடத்தில் யூஸ் செய்கிறோம். அந்த விடயங்கள் மிகவும் கடினமானவை அல்ல. அந்த விடயங்களை இப்போது உங்களுக்கு விரைவாக செய்யக்கூடியதாக இருக்க வேண்டும். ஏனெனில் இந்த விஷயங்களை எப்படி செய்வது என்று முந்தைய செக்ஷனில் தெளிவாக பேசியுள்ளோம். இப்போது நான் மீண்டும் எனது டேட்டாவை உருவாக்க ஹெல்த் டீடைல்ஸ் டேட்டா உள்ள இடத்திற்கு செல்கிறேன். நான் புதிதாக கிளாஸ் ஒன்றை உருவாக்குகிறேன். அந்த கிளாஸிற்கு ஹெல்த் டீடைல்ஸ் என்று பெயர் கொடுக்கிறேன். அடுத்து இங்கே லிஸ்ட் ஒன்றை உருவாக்க வேண்டும். ஹெல்த் டீடைல்ஸ் என்று லிஸ்ட் ஒன்றை உருவாக்குகின்றேன். உங்களுக்கு இதை கன்ஸ்டன்ட் என்று வைக்கலாம். ஏனெனில் இதற்கு கன்ஸ்டன்ட் டேட்டா தான் வைக்கிறேன். இதற்குள் அவசியம் ஹெல்த் மாடல்ஸை வைக்க வேண்டும். அவசியம் இந்த ஃபிட்னஸ் ட்ராக்கரில் மாடல்ஸ் ஹெல்த் ஆக்டிவிட்டி மாடல் ஃபைலில் இருந்து இம்போர்ட் ஆகிறது என்று பாருங்கள். முதலில் ஐக்கன்ஸை வைக்க வேண்டும். நான் எமது ஐக்கன்ஸ் ஃபோல்டருக்கு சென்று முதலில் இந்த ஃபைல் ஐக்கனை வைக்கின்றேன். அதன் பெயர் burn.png. நான் அங்கிருந்து அந்த லொகேஷனை காப்பி செய்கிறேன். இதற்கு ஸ்ட்ரிங் ஒன்றுதான் பாஸ் செய்ய வேண்டும். இங்கே கொமாவை வைப்போம். வேல்யூவிற்கு உங்களுக்கு ஸ்ட்ரிங் ஒன்றை பாஸ் செய்யலாம். நான் வேல்யூவாக 230 என்று வைக்கின்றேன். டைட்டிலை பாஸ் செய்வோம். நான் டைட்டிலிற்கு வாட்டர் லெவல் என்று வைக்கின்றேன். இங்கே இஷ்யூ ஒன்று வரும். என்ன இஷ்யூ என்று பார்ப்போம். இந்த கன்ஸ்டன்ட்டை அகற்றி பார்ப்போம். கன்ஸ்டன்ட் வைத்ததால் தான் இங்கே இஷ்யூ வந்துள்ளது. இங்கே செமிகோலன் ஒன்றை வைத்து இதை பேக் செய்ய வேண்டும். அடுத்து இப்படி ஹெல்த் மாடல் சிலவற்றை உருவாக்க வேண்டும். அடுத்து ஐக்கனாக எனக்கு ஸ்டெப்ஸ் ஐக்கன் வைக்க வேண்டும். நான் இந்த ஸ்டெப்ஸ் ஐக்கன் பாத்தை இங்கிருந்து காப்பி செய்கிறேன். நான் ஐக்கனை ஸ்ட்ரிங்காக இதற்கு பாஸ் செய்கிறேன்.
அடுத்து உங்களுக்கு வேல்யூவை ஸ்ட்ரிங்காக வைக்கலாம். நான் வேல்யூவாக 7.8 என்று வைக்கின்றேன். முன்பு டேஷ்போர்டில் இந்த வேல்யூ யூஸ் செய்திருந்தால் அந்த வேல்யூஸ் யூஸ் செய்வது பிரச்சனை இல்லை. அடுத்து டைட்டிலாக மைல் ஸ்டெப் என்று கொடுக்கிறேன். பேசிக்கலி எனக்கு மேலும் 2 தேவை. நான் இந்த 2ஐ காப்பி செய்து இங்கிருந்து பேஸ்ட் செய்கிறேன். அடுத்து எனக்கு distance.png என்ற ஒன்று தேவை. நான் அங்கிருந்து பாத்தை காப்பி செய்கிறேன். அடுத்து வேல்யூ 340 மீட்டர் என்று வைக்கின்றேன். உங்களுக்கு இங்கே பேசிக்கலி சொல்ல வேண்டும், எமது டீடைல்ஸ் ஹார்ட் கோட் செய்தாலும் முன்னால் எப்படி உண்மையில் டேட்டா பேஸில் இருந்து இந்த டீடைல்ஸை எடுத்து எமது ஃப்ளட்டர் அப்ளிகேஷனில் டிஸ்பிளே செய்வது என்று பேசுவோம். இன்னும் உங்களுக்கு அந்த மட்டத்தில் இல்லை என்பதால் இந்த விஷயங்களை ஹார்ட் கோட் செய்து உங்களுக்கு யூஸ் செய்யும் விதத்தை காட்டுகிறேன். நான் டைட்டில் கவர் டிஸ்டன்ஸ் என்று வைக்கின்றேன். அடுத்து உங்களுக்கு வைக்க வேண்டியது இந்த ஸ்லீப் என்ற இமேஜ் ஆகும். ஸ்லீப் என்ற இமேஜின் பாத்தை நான் காப்பி செய்கிறேன். எனக்கு இங்கே ஸ்டெப் என்ற இமேஜ் தேவையாகும். நான் இதை காப்பி செய்து இந்த ஸ்டெப் இமேஜிற்கு வைக்கின்றேன். உங்களுக்கு இங்கே எத்தனை ஹார்ஸ் ஸ்லீப் செய்துள்ளீர்கள் என்று ட்ராக் செய்யலாம். நான் இங்கே டைட்டிலுக்கு ஸ்லீப் என்று கொடுக்கின்றேன். இப்போது எமக்கு பேசிக்கலி எல்லா டேட்டாவையும் உருவாக்கியுள்ளோம். இந்த டேட்டாவை எமது விஜெட்டில் ரெண்டர் செய்ய வேண்டும். இதை க்ளோஸ் செய்து வைப்போம். நான் விஜெட்ஸில் ஆக்டிவிட்டி விஜெட்டிற்கு வருகிறேன். ஆக்டிவிட்டி விஜெட்டில் இங்கே இந்த டீட்டெயில்ஸை ரெண்டர் செய்ய வேண்டும். இப்போது ஆக்டிவிட்டியை ரெண்டர் செய்வதற்கு முன் எனது டேட்டாவை இங்கே எடுக்க வேண்டும். உங்களுக்கு ஃபைனல் ஹெல்த் மாடல் டேட்டா சமம் என்று டைப் செய்து ஹெல்த் டீட்டெயில்ஸ் என்று கொடுக்கலாம். இங்கே இந்த இஷ்யூ வருவது பில்ட் கண்டெக்ஸ்டில் இதை எடுக்காமல் இருந்ததால் ஆகும். இதை பில்ட் கண்டெக்ஸ்டில் எடுத்தால் இந்த கன்ஸ்ட் என்று உள்ளே இஷ்யூ வராமல் இருக்கும். ஏனெனில் பில்ட் கண்டெக்ஸ்டில் விஜெட் ரீபில்ட் ஆகும்போதே இந்த டீடைல்ஸ் எப்படியும் தேவையாக இருக்கும். உங்களுக்கு பில்ட் கண்டெக்ஸ்டை வைக்கலாம். இல்லையெனில் இதற்குள் இப்படி ரெண்டர் செய்ய வேண்டுமானால் இந்த கன்ஸ்ட் கீவேர்டை அகற்றலாம். அப்போது உள்ள இஷ்யூ அகன்று போகும். ஆனால் இதை பில்ட் கண்டெக்ஸ்ட் உள்ளே வைப்போம். இப்போது எனக்கு ரிட்டர்ன் ஆக வேண்டியது என்ன? இது கிரிட் வியூ ஒன்றை உருவாக்குகிறோம் என்று நான் உங்களுக்கு குறிப்பிட்டேன். உங்களுக்கு நினைவிருக்கும், கிரிட் வியூ ஒன்றை யூஸ் செய்யும் விதம் முந்தைய செக்ஷனில் காட்டினேன். உங்களுக்கு கிரிட் டெலிகேட் உள்ளே எமது கிரிட் எப்படி உருவாக்க வேண்டும் என்று வைக்கலாம். உங்களுக்கு சில்வர் கிரிட் டெலிகேட் வித் கிராஸ் ஆக்சிஸ் கவுண்டை வைக்கலாம். கரெக்ஷன், உங்களுக்கு ஸ்லிவர் கிரிட் டெலிகேட் வித் கிராஸ் ஆக்சிஸ் கவுண்டை வைக்கலாம். இங்கே கிராஸ் ஆக்சிஸ் கவுண்ட் எத்தனை என்று வைக்கலாம். நான் தற்போது கிராஸ் ஆக்சிஸ் கவுண்ட் 4 என்று வைக்கின்றேன். அடுத்து உங்களுக்கு கிராஸ் ஆக்சிஸ் கவுண்ட் போல கிராஸ் ஆக்சிஸ் ஸ்பேசிங்கையும் வைக்கலாம். தற்போது கிராஸ் ஆக்சிஸ் ஸ்பேசிங் 15 என்று வைப்போம். அடுத்து மெயின் ஆக்சிஸ் ஸ்பேசிங்கையும் வைக்க வேண்டும். நான் அதை 12 என்று வைக்கின்றேன். கிராஸ் ஆக்சிஸ் என்றால் ஹாரிசான்டல் திசையில் உள்ள ஸ்பேசிங் ஆகும். மெயின் ஆக்சிஸ் என்றால் வெர்டிக்கல் திசையில் உள்ள ஸ்பேசிங் ஆகும். அடுத்து இங்கே மேலும் சில ப்ராப்பர்ட்டிஸை அவசியம் ஆட் செய்ய வேண்டும். எனக்கு தேவை இங்கே ஷ்ரிங்க் ரேப் என்ற ப்ராப்பர்ட்டி ஆகும். உங்களுக்கு இந்த ஷ்ரிங்க் ரேப்பை ட்ரூவாக வைக்கலாம். அதேபோல் உங்களுக்கு உங்கள் ஐட்டம் கவுண்டையும் அவசியம் வைக்க வேண்டும். நீங்கள் ஐட்டம் பில்டர் யூஸ் செய்தால் இந்த ஐட்டம் கவுண்ட் அவசியம் வைக்க வேண்டும். ஐட்டம் கவுண்டிற்கு உங்கள் ஹெல்த் மாடல் டேட்டாவில் உள்ள ஹெல்த் டீடைல்ஸ் லிஸ்டின் லென்த் தேவையாகும். இப்போது ஐட்டம் பில்டரை உருவாக்க வேண்டும். ஐட்டம் பில்டருக்கு கண்டெக்ஸ்ட் மற்றும் இண்டெக்ஸ் என்று இங்கிருந்து விஜெட் ஒன்றை ரிட்டர்ன் செய்வோம். உங்களுக்கு தெரியும், ஐட்டம் பில்டர் மேல் ஹோவர் செய்யும் போது விஜெட் ஒன்றுதான் ரெண்டர் செய்ய வேண்டும். இங்கே நான் உங்களுக்கு மற்றொரு புதிய விஷயம் காட்டுகிறேன். இப்போது விஜெட்ஸில் பார்த்தால் உங்களுக்கு தெரியும், எமது ஆக்டிவிட்டி கார்டு கருப்பு பெட்டி போல் ரப்பாகி உள்ளது.
அதுபோல் இந்த சார்ட்டையும் கருப்பு பெட்டி போல ரேப் ஆகி உள்ளது. நீங்கள் கீழே வந்தால் பார்க்கலாம், இந்த பார் கிராஃப்ஸ் இரண்டும் கருப்பு பெட்டி போல ரேப் ஆகி உள்ளது. இந்த விஜெட்ஸை தனியாக இம்ப்ளிமெண்ட் செய்யும் போது மேனுவலியாகவும் கண்டெய்னர் ஒன்றுக்குள் இதை பிளக் செய்து இந்த பாக்ஸிற்கு கலர் கொடுக்கலாம். ஆனால் இதை ஒரு விஜெட் ஒன்றுக்குள் ரெண்டர் செய்வது போல எமக்கு கருப்பு கலர் பாக்ஸை தனியாக உருவாக்கலாம். பிறகு அதற்குள் சைல்ட் ப்ராப்பர்ட்டியாக இந்த கண்டென்ட்டை பாஸ் செய்யலாம். அப்போது கருப்பு கலர் பாக்ஸ் உருவாக்கும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் அந்த கோடை எழுத வேண்டியது இல்லை. இப்போது மெயின் கருப்பு கலர் பாக்ஸை எப்படி உருவாக்க வேண்டும் என்று நான் காட்டுகிறேன். நான் இந்த கோடை இப்படியே வைத்து விஜெட்ஸிற்கு பிளாக் கலர் பாக்ஸை உருவாக்குவேன். இதற்கு நான் பெயராக கஸ்டம் கார்டு என்று கொடுக்கிறேன். நான் இப்படி கஸ்டம் கார்டு டாட் டாட் என்று ஃபைல் ஒன்றை உருவாக்குகிறேன். பிறகு நான் விஜெட் ஒன்றை உருவாக்குகிறேன். இது ஸ்டேட்லெஸ் ஆக இருக்க வேண்டும் அவசியம் என்பது உங்களுக்கு புரியும். நான் இதற்கு கஸ்டம் கார்டு என்று கொடுக்கிறேன். இதற்கு பேசிக்கலி கண்டெய்னர் ஒன்றை ரெண்டர் செய்ய வேண்டும். அதனால் நான் கண்டெய்னர் ஒன்றை ரிட்டர்ன் செய்கிறேன். இப்போது நீங்கள் கருப்பு பெட்டி போல உருவாகும் டெக்கரேஷனை வைக்க வேண்டும். அதனால் பாக்ஸ் டெக்கரேஷன் ஒன்றை அவசியம் பாஸ் செய்ய வேண்டும். உங்களுக்கு இந்த பாக்ஸ் டெக்கரேஷன் உள்ளே பார்டர் ரேடியஸ் ஒன்றை வைக்கலாம். நான் 8 என்ற ரேடியஸ் கொடுக்கின்றேன். உங்களுக்கு கலராக கார்ட் பேக்ரவுண்ட் கலரை வைக்கலாம். அடுத்து உங்களுக்கு இந்த கண்டெய்னருக்கு சைல்ட் ப்ராப்பர்ட்டி ஒன்றை பாஸ் செய்யலாம். அந்த சைல்ட் ப்ராப்பர்ட்டி தான் இங்கே இப்படி மாறுபடும் விஜெட் பாஸ் செய்ய வேண்டும். அதனால் இப்போது உங்களுக்கு இதை ரீயூசபிளாக உருவாக்கலாம். நான் முதலில் இதற்கு விஜெட் ஒன்றை பாஸ் செய்ய வேண்டும். நான் ஃபைனல் விஜெட் ஒன்றை பாஸ் செய்கிறேன். நான் இதற்குள் ரெண்டராக வேண்டியது என்ன என்று பாஸ் செய்ய வேண்டும். அதனால் நான் சைல்ட் என்று கொடுக்கிறேன். நினைத்து பாருங்கள், சிலருக்கு இதற்கு தனி கலர் ஒன்றை பாஸ் செய்ய வேண்டும் என்றும் இருக்கலாம். நான் இங்கே கலராக குறிப்பிடுவது இந்த பிளாக் கார்டினை இப்போது உருவாக்குகிறோம். இந்த கார்டின் கலர் யூசர் படி மாறலாம். அதனால் உங்களுக்கு கலர் என்ற ப்ராப்பர்ட்டியை இதற்கு பாஸ் செய்யலாம். அதேபோல் ஒவ்வொரு ஐட்டம்ஸ் இடையே பேடிங்கையும் உங்களுக்கு மாற்றலாம். இந்த செக்ஷனில் பேடிங் அல்ல இந்த செக்ஷனில் இருப்பது உங்களுக்கு விளங்கும். அதனால் உங்களுக்கு வேண்டுமானால் பேடிங்கையும் இதற்குள் மாற்றலாம். பேடிங்கை எட்ஜ் இன்செட் ஜியோமெட்ரியாக பாஸ் செய்யலாம். பேடிங் என்று இந்த வேல்யூவை வைக்கவும். இந்த கலர் மற்றும் எட்ஜ் இன்செட் ஜியோமெட்ரி என்பது எனக்கு ரிக்வயர்ட் பாராமீட்டர்ஸாக தேவையில்லை. நான் நார்மல் நேம் பாராமீட்டர்ஸாக இதை வைக்கின்றேன். இதை கொடுத்து சேவ் செய்வோம். உங்களுக்கு தெரியும் இது ஆட் ஆகி உள்ளது. ஏனெனில் நான் இவற்றை நலபிளாக வைத்துள்ளேன் என்பதால் இது ரிக்வயர்டாக வேண்டியது இல்லை. எனக்கு இதை நார்மல் நேம்ட் பாராமீட்டர்ஸாகவே வைக்க வேண்டும். ஆனால் அவசியம் நான் சைல்டு ஒன்றை இதற்கு பாஸ் செய்ய வேண்டும். அதனால் இந்த சைல்டு அவசியம் ரிக்வயர்டாக வைக்கவும். இப்போது இதற்கு கலர் ஒன்று பாஸ் செய்யப்பட்டுள்ளதா என்று உங்களுக்கு பார்க்க முடியும். கலர் ஒன்று பாஸ் செய்யப்பட்டிருந்தால் அவசியம் கார்ட் பேக்ரவுண்ட் கலரை வைக்கவும். இங்கே நான் செய்துள்ளது கலர் பாஸ் செய்யப்பட்டுள்ளதா என்று பார்ப்பதே ஆகும். அதாவது கலர் பாஸ் செய்யப்படவில்லை என்றால் கார்ட் பேக்ரவுண்ட் கலர் காட்டப்பட வேண்டும் என்பதாகும். கலர் பாஸ் செய்யப்பட்டால் அந்த பாஸ் செய்யப்பட்ட எக்ஸாக்ட் கலர் காட்டப்பட வேண்டும் என்பதாகும். நல் சேஃப்டி பற்றி பேசிய செக்ஷனில் இந்த நோட்டேஷன் பற்றி நான் உங்களுக்கு காட்டியுள்ளேன். இப்போது டெக்கரேஷனுக்கு பிறகு அவசியம் சைல்டு என்ற ப்ராப்பர்ட்டியை பாஸ் செய்ய வேண்டும். உங்களுக்கு சைல்டாக நாங்கள் எடுத்த சைல்டை பாஸ் செய்யலாம். ஆனால் இந்த சைல்டை அவசியம் பேடிங் விஜெட்டில் ராப் செய்ய வேண்டும். நான் பேடிங் ஒன்றை கொடுக்கிறேன் என்று நீங்கள் இங்கே சொல்ல வேண்டும். பேடிங் கொடுக்கப்படவில்லை என்றால் நார்மலி எட்ஜ் இன்செட்ஸ் டாட் ஆல் என்று கொடுத்து இங்கே 12 கொடுக்கலாம். நான் இங்கே கன்ஸ்ட்ரக்டரில் பேடிங் ஒன்றை கொடுக்க வேண்டும் என்று உள்ளது. ஆனால் இது ரிக்வயர்ட் இல்லை. இது நலபிளாகவும் இருக்கலாம். அதனால் இந்த பேடிங்கை யூசர் பயன்படுத்தலாம் அல்லது இந்த கலர் போலவே பேடிங் இல்லாமலும் இருக்கலாம்.
அதனாலே நான் கூறினேன், யூசர் பேடிங் ஒன்றை கொடுத்தால் அந்த பேடிங்கை வைக்கவும், பேடிங் கொடுக்கப்படவில்லை என்றால் எல்லா டிரெக்ஷனில் இருந்தும் 12 என்ற பேடிங்கை வைக்கலாம். இந்த சைல்டு என்ற ப்ராப்பர்ட்டியை இப்படி வைக்க முடியாது, ஏனெனில் இந்த சைல்டு நலபிள் இல்லை. உங்களுக்கு தெரியும், சைல்டு என்று ரிக்வயர்ட் பாராமீட்டராக வைத்துள்ளேன். இப்போது எமக்கு தேவையான பேசிக் லேஅவுட் உருவாக்கியுள்ளோம். இதனால் நான் இங்கே ஐட்டம் பில்டராக இதை ரிட்டர்ன் செய்ய வேண்டும். இப்போது நான் ஐட்டம் பில்டராக நான் உருவாக்கிய கஸ்டம் கார்ட் என்ற விஜெட்டை ரிட்டர்ன் செய்கிறேன். நான் இங்கே கன்ஸ்டன்ட்டை வைக்கின்றேன். அப்போது உங்களுக்கு இது அழகாக தெரியும். உங்களுக்கு தெரியும், டிஃபால்ட் இங்கே எனக்கு சொல்வது சைல்டு ஒன்றை பாஸ் செய்ய வேண்டும் என்று மட்டுமே ஆகும். ஆனால் உங்களுக்கு நினைவிருக்கும், நாங்கள் இங்கே கலர் ஒன்றும் பேடிங் ஒன்றும் உள்ளது என்று சொன்னோம். ஆனால் அவை ரிக்வயர்ட் இல்லை. அதனாலே எமக்கு இப்படி காட்டுகிறது. இப்போது சைல்டாக உள்ளே ரெண்டர் ஆக வேண்டிய விஷயங்களை பாஸ் செய்ய வேண்டும் என்பது உங்களுக்கு புரியும். ஏனெனில் நாங்கள் இந்த கார்டை இப்போது இம்ப்ளிமெண்ட் செய்துள்ளோம். உங்களுக்கு தெரியும், சைல்டாக நான் கொலமினையே ரிட்டர்ன் செய்ய வேண்டும். இப்போது உங்களுக்கு இங்கே எமது கோடை தேவையான விதத்தில் இம்ப்ளிமெண்ட் செய்து செல்லலாம். உங்களுக்கு கொலமிற்கு சைல்டை பாஸ் செய்யலாம். இங்கே கன்ஸ்டன்ட் ஒன்றை கொடுத்தால் உங்களுக்கு உள்ள இஷ்யூ அகற்றலாம். முதலில் உங்களுக்கு ரெண்டர் செய்ய வேண்டியது இந்த இமேஜ் ஆகும். இந்த இமேஜை சில்ட்ரனில் இமேஜ் அசெட்டாக வைக்கலாம். அவசியம் நேமை பாஸ் செய்ய வேண்டும். நாங்கள் இந்த கன்ஸ்டன்ட் என்ற கீவேர்டை அகற்ற வேண்டும். அப்போதே இங்கே சஜஷன் வரும். ஹெல்த் மாடல் உள்ளே உள்ள ஹெல்த் டீடைல்ஸில் கரண்ட் இண்டெக்ஸை எடுத்து எமது ஐக்கனை இங்கே ரெண்டர் செய்யலாம். ஏனெனில் ஐக்கன் ஸ்ட்ரிங்காக பாஸ் செய்யப்பட்டுள்ளதால் இங்கே ஸ்ட்ரிங்காக பொருந்தும். அடுத்து உங்களுக்கு இதற்கு வித் மற்றும் ஹைட் டிஃபைன் செய்யலாம். வித் 30 கொடுத்தாலும் போதுமானதாகும். உங்களுக்கு வேண்டுமானால் இங்கே ஹைட்டையும் டிஃபைன் செய்யலாம். அடுத்து எமக்கு ஃபிட் என்ற ப்ராப்பர்ட்டி தற்போது தேவையில்லை. ஆனால் நாங்கள் ஃபிட் என்ற ப்ராப்பர்ட்டியை வைத்து பார்ப்போம். ஃபிட் பாக்ஸ் ஃபிட் டாட் கவர் என்று கொடுப்போம். நாங்கள் முதல் இமேஜை வைத்தோம். அதனால் எமது இமேஜ் ரெண்டர் ஆகியுள்ளதா என்று பார்ப்போம். அது இன்னும் உங்களுக்கு காட்டவில்லை. உங்களுக்கு தெரியும், இந்த இமேஜஸ் மூன்றும் ஆட் ஆகவில்லை. என்ன நடந்துள்ளது என்று பார்ப்போம். இங்கிருந்து ரீலோட் செய்வோம். இங்கே ரீலோட் ஆனாலும் இது விழுவதில்லை. ஏனெனில் நாங்கள் பப்ஸ்பெக் YAML-ஐ இங்கே அப்டேட் செய்யவில்லை. நான் பப்ஸ்பெக் YAML-க்கு செல்கிறேன். உங்களுக்கு தெரியும், இமேஜ் யூஸ் செய்ய வேண்டுமானால் நாங்கள் பப்ஸ்பெக் YAML-ஐ சரியாக உருவாக்க வேண்டும். எனக்கு எனது அசெட்ஸ் ஃபோல்டரில் உள்ள ஐக்கன்ஸ் தேவை என்றும் எனது அசெட்ஸ் ஃபோல்டரில் உள்ள இமேஜஸை யூஸ் செய்யவும் என்று நான் இந்த கமெண்ட்டை அகற்றி சொல்கிறேன். இப்போது இதை கொடுத்து சேவ் செய்வோம். இங்கே ஏதாவது இஷ்யூ ஒன்று வந்தால் இவை சரியாக ரீநேம் செய்யப்பட்டுள்ளதா என்று நீங்கள் மீண்டும் பாருங்கள். உங்களுக்கு தெரியும், எந்த இஷ்யூ ஒன்றும் வரவில்லை. சரியாக பப் கெட் செய்யப்பட்டுள்ளது. இப்போது நான் இதை ரீலோட் செய்கிறேன். ரீலோட் செய்தாலும் வரவில்லை என்றால் உங்களுக்கு இங்கிருந்து ரீஸ்டார்ட் செய்து பார்க்கலாம். இப்போது உங்களுக்கு தெரியும், பப்ஸ்பெக் YAML அப்டேட் செய்த பிறகு அழகாக இந்த இமேஜஸ் ஆட் ஆகி உள்ளது. இப்போது நாங்கள் இதை ஸ்டைல் செய்து செல்வோம். அடுத்து ஏனைய விஷயங்களையும் வைப்போம். இப்போது நான் இங்கே டெக்ஸ்ட் விஜெட் வைக்க வேண்டும். அதாவது இங்கே இந்த டீடைல்ஸ் எனக்கு காட்ட வேண்டும். அப்போது நான் இதை டெக்ஸ்ட் விஜெட் ஒன்றுக்குள் வைக்கின்றேன். உங்களுக்கு டேட்டாவாக நாங்கள் உருவாக்கிய ஹெல்த் மாடல் டேட்டாவில் உள்ள ஹெல்த் மாடல் டீடைல்ஸ் லிஸ்டில் இங்கே பாஸ் ஆகும் கரண்ட் இண்டெக்ஸில் உள்ள டைட்டிலை இப்படி பாஸ் செய்யலாம். பிறகு இங்கே இந்த டைட்டில் ஆட் ஆகி உள்ளது உங்களுக்கு விளங்கும். உங்களுக்கு இது தெரியவில்லை, ஏனெனில் கலர் உருவாக்கப்படவில்லை. அதனால் உங்களுக்கு ஸ்டைல் ஒன்றை வைக்கலாம். இது டெக்ஸ்ட் ஸ்டைல் ஆகும். நாங்கள் கலரை கிரே கலராக வைப்போம், ஏனெனில் கிரே கலர் தான் இதற்கு பொருந்தும்.
இல்லையெனில் உங்களுக்கு ஒயிட் கலர் ஒன்றை வைக்கலாம். நாங்கள் கலர்ஸில் ஒயிட் கலர் டிஃபைன் செய்யப்பட்டுள்ளதா என்று பார்ப்போம். உங்களுக்கு விளங்கும் நாங்கள் செகண்டரி கலராக ஒயிட் கலர் டிஃபைன் செய்துள்ளோம். உங்களுக்கு இங்கே இதை செகண்டரி கலராக வைக்கலாம். அடுத்து உங்களுக்கு ஃபாண்ட் சைஸை அதிகரிக்கலாம். நான் ஃபாண்ட் சைஸ் 18 என்று கொடுக்கின்றேன். உங்களுக்கு ஃபாண்ட் வெயிட்டை அதிகரிக்கலாம். நான் ஃபாண்ட் வெயிட் 600 என்று கொடுக்கின்றேன். இப்போது உங்களுக்கு தெரியும் இது அழகாக ஆட் ஆகி உள்ளது. உங்களுக்கு இது ரீலோட் ஆகும் வரை காத்திருக்க வேண்டும். உங்களுக்கு தெரியும் இப்படி ஆட் ஆகி உள்ளது. ஆனால் எனக்கு இவ்வளவு பெரிய ஃபாண்ட் வெயிட் தேவையில்லை. நான் இந்த ஃபாண்ட் வெயிட்டை சற்று குறைக்கின்றேன். நாங்கள் ஃபாண்ட் வெயிட் 400 வைத்து பார்ப்போம். இந்த அளவு எனக்கு போதுமானது. நாங்கள் எமது UI உடன் ஒப்பிட்டு பார்ப்போம். இந்த அளவு எனக்கு நல்லது. இப்போது நான் இங்கே கன்ஸ்ட் என்ற கீவேர்டை வைக்கின்றேன். இப்போது நான் இந்த டெக்ஸ்டை பேடிங் விட்ஜெட்டில் ராப் செய்கின்றேன். இப்போது எனக்கு பேடிங்கை வைக்கலாம். எனக்கு பேடிங் தேவை பாட்டம் மற்றும் டாப் மட்டுமே ஆகும். ஏனெனில் இந்த இமேஜ் மற்றும் டைட்டில் இடையே தான் பேடிங் தேவையாகும். அதனால் உங்களுக்கு வேண்டுமானால் சிமெட்ரிக் என்று வைக்கலாம். சிமெட்ரிக் கொடுத்து வெர்டிக்கல் பேடிங் ஒன்றை கொடுப்போம். எனக்கு வெர்டிக்கல் பேடிங் இங்கே சமமாக இல்லை, ஆட் ஆக வேண்டும். அதனால் உங்களுக்கு உள்ள சிறந்த சொல்யூஷன் இங்கே ஒன்லி என்ற அளவிற்கு செல்வதாகும். இப்போது எனக்கு டாப்பில் இருந்து 15 பேடிங் மற்றும் பாட்டமில் இருந்து 4 பேடிங் தேவையாகும். உங்களுக்கு விளங்கும் டைட்டில் மற்றும் இமேஜ் இடையே பேடிங் ஒன்று ஆட் ஆகிறது. உங்களுக்கு விளங்கும் எமக்கு இங்கே டைட்டில் அல்ல வேல்யூ தேவையாகும். இப்போது எனக்கு இப்படியே டெக்ஸ்ட் விஜெட் ஒன்றே தேவை. அதனால் நான் இந்த டெக்ஸ்ட் விஜெட்டை இங்கிருந்து காப்பி செய்து பேடிங் கீழே கமா ஒன்றை வைத்து டைட்டில் வைக்கலாம். உங்களுக்கு தெரியும் டைட்டில் ஆட் ஆகி உள்ளது. இப்போது உங்களுக்கு இங்கே ஃபாண்ட் சைஸ் மற்றும் ஃபாண்ட் வெயிட்டை சற்று மாற்றலாம். உங்களுக்கு ஃபாண்ட் சைஸ் 13 என்று கொடுக்கலாம். நாங்கள் கலரை கிரே கலராக வைப்போம். இப்போது நாங்கள் எப்படி என்று பார்ப்போம். இப்போது உங்களுக்கு தெரியும் இது அழகாக டிசைன் ஆகி உள்ளது. எமக்கு இங்கே இந்த கண்டென்ட்டை கீழே எடுக்க வேண்டும். அதற்கு உங்களுக்கு மேலே ஸ்க்ரோல் செய்து இந்த காலமில் மெயின் ஆக்சிஸ் அலைன்மெண்ட்டையும் சென்டர் செய்யலாம். அடுத்து உங்களுக்கு கிராஸ் ஆக்சிஸ் அலைன்மெண்ட்டில் இருந்தும் இதை சென்டர் செய்யலாம். இப்போது உங்களுக்கு தெரியும் இது அழகாக டிசைன் ஆகி உள்ளது. இப்போது நாங்கள் எமது சார்ட்டை இம்ப்ளிமெண்ட் செய்ய வேண்டும். நாங்கள் முதலில் ஆக்டிவிட்டி ஸ்கிரீன் மற்றும் கலர்ஸ் கஸ்டமை க்ளோஸ் செய்து எமது சார்ட் இம்ப்ளிமெண்ட் செய்யும் இடத்திற்கு செல்வோம். நான் மெயின் பேஜிற்கு வருகிறேன். மெயின் பேஜில் நாங்கள் டேஷ்போர்ட் உள்ளே இருக்கின்றோம். எமது ஆக்டிவ் ஸ்கிரீன் சரியாக உள்ளது. அடுத்து எமக்கு இங்கே சார்ட்டை இம்ப்ளிமெண்ட் செய்யலாம். நான் இதற்கு லைன் சார்ட் கார்ட் டாட் என்று கொடுக்கின்றேன். எமக்கு இந்த லைன் கார்ட் சார்ட் என்ற விஜெட்டை ஸ்டேட்லெஸ் விஜெட்டாக உருவாக்கலாம். நான் இதை இங்கிருந்து இம்போர்ட் செய்கிறேன். இங்கே இன்னும் எதுவும் காட்டுவதில்லை. ஏனெனில் பிளேஸ் ஹோல்டர் ஒன்று என்பதால் எமக்கு பிளேஸ் ஹோல்டர் ஒன்றை காட்டுகிறது. இப்போது எமக்கு இப்படி அழகாக எமது லைன் சார்ட்டை இம்ப்ளிமெண்ட் செய்ய வேண்டும்.
இதற்கு நாங்கள் தேர்ட் பார்ட்டி பேக்கேஜ் ஒன்றை யூஸ் செய்கிறோம். எமது யூஸ் செய்யும் தேர்ட் பார்ட்டி பேக்கேஜ் என்ன என்று நாங்கள் இப்போது பார்ப்போம். உங்களுக்கு கூகுளிற்கு சென்று FL Chart Flutter என்று சர்ச் செய்யலாம். உங்களுக்கு தெரியும் FL Chart பேக்கேஜ் உள்ளே நாங்கள் அழகான சார்ட்களை இம்ப்ளிமெண்ட் செய்ய முடியும். உங்களுக்கு தெரியும் இப்படியான ஒன்றை உருவாக்குவதற்கு நாங்கள் முதலில் கோடை எழுதினால் நிறைய டைம் வேஸ்ட் ஆகும். எமது சார்ட்டில் நமக்கு நிறைய காலம் செலவழிக்க வேண்டியது இல்லை. எமது ஆப்பில் இந்த விஷயங்களை எளிதாக முடியும். உங்களுக்கு தெரியும் இப்படி அழகாக இந்த சார்ட்டை இம்ப்ளிமெண்ட் செய்துள்ளோம். உங்களுக்கு இந்த சார்ட்ஸ் இம்ப்ளிமெண்ட் செய்யும் வழி பார்க்க வேண்டுமானால் உங்களுக்கு இதன் மேல் கிளிக் செய்து GitHub ரெபாசிட்டரிக்கு செல்லலாம். இந்த FL Charts என்ற ரெபாசிட்டரியில் உங்களால் எமது எக்ஸாம்பிள்ஸை பல கண்டுபிடிக்க முடியும். உங்களால் லைன் சார்ட் எக்ஸாம்பிள் மற்றும் பார் சார்ட் எக்ஸாம்பிளை கண்டுபிடிக்க முடியும். இப்படி ஒவ்வொரு வகை சார்ட்களும் பல உள்ளன. நினைத்து பாருங்கள், உங்களுக்கு இப்படியான சார்ட் ஒன்றை இம்ப்ளிமெண்ட் செய்ய வேண்டுமானால் இதன் மேல் ஒரு முறை கிளிக் செய்து கோடை பார்க்கலாம். உங்களால் சோர்ஸ் கோட் என்ற இடத்திலிருந்து சோர்ஸ் கோடை பார்க்க முடியும். இந்த சோர்ஸ் கோட் மிகவும் பெரியதாக இருந்தாலும் நான் உங்களுக்கு இதை இம்ப்ளிமெண்ட் செய்ய வேண்டிய எல்லாவற்றையும் காட்டுகிறேன். இந்த சோர்ஸ் கோட் மிகவும் பெரியதாக இருந்தாலும் உங்களுக்கு பயப்பட வேண்டியது இல்லை. இந்த செக்ஷனில் நான் பேச விரும்புவது இந்த விஷயங்களே ஆகும். எப்படி எமது லைன் சார்ட்டை இம்ப்ளிமெண்ட் செய்வது என்று நாங்கள் அடுத்த செக்ஷனில் பேசுவோம். இந்த லைன் சார்ட்டை இம்ப்ளிமெண்ட் செய்வது சற்று கடினமான விஷயம் அல்ல. அது சற்று ட்ரிக்கியான ஒன்றாகும். நாங்கள் இங்கே ஸ்டேட்லெஸ்ஸாகவே இந்த விஷயங்களை செய்வோம். ஏனெனில் டேட்டாபேஸில் இருந்து எடுத்து இந்த டேட்டாவிற்கு ஏற்ப லைன் கார்டில் இந்த விஷயங்கள் மாறுபடும். உங்களுக்கு அந்த விஷயங்கள் புரிய வேண்டும். நாங்கள் அந்த விஷயங்களை டேட்டாபேஸுடன் இண்டிகேட் செய்து செக்ஷன்களில் கதைப்போம். ஏனெனில் இன்னும் நீங்கள் பேசிக் விஷயங்களில் இருக்கின்றீர்கள். இந்த செக்ஷனில் ஃபோக்கஸ் செய்வது டேட்டாபேஸ் பற்றி இல்லை. நாங்கள் ரெஸ்பான்சிவ்னஸை அல்லது அடாப்டிவ்னஸை உடன் வேலை செய்வது பற்றியாகும். உங்களுக்கு இப்போது நாங்கள் செய்த விஷயங்கள் புரிகிறது என்று நான் நினைக்கின்றேன். இந்த செக்ஷனில் கோட் மற்றும் ஃபிக்மா ஃபைல் போன்ற விஷயங்களுக்கு அக்சஸ் தேவையானால் அவசியமான அனைத்து லிங்க்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருந்து கண்டுபிடிக்க முடியும். நாங்கள் கற்றுக்கொண்ட புதிய விஷயம் என்னவென்றால், வேண்டுமானால் எல்லா விஜெட்டிலும் பேக்ரவுண்ட் போன்ற விஷயங்களை ஒரே விதத்தில் வைத்திருக்க நாங்கள் பேக்ரவுண்டை எல்லா விஜெட்டிலும் ஒரே விதத்தில் இம்ப்ளிமெண்ட் செய்யாமல் ஒரே விஜெட்டில் பேக்ரவுண்ட் கலரில் இருந்து இம்ப்ளிமெண்ட் செய்து அதன் சைல்ட் விஜெட்டாக அதற்குள் பிளக் ஆக வேண்டிய டீட்டெயில்ஸை பிளக் செய்யலாம். இந்த சைல்ட் விஜெட்டை இம்ப்ளிமெண்ட் செய்வது மட்டுமே தேவையாகும். அப்போது கஸ்டம் கார்டிலிருந்து ரப் செய்து சைல்ட் ப்ராப்பர்ட்டியிலிருந்து டேட்டாக்களை வைக்கலாம். அப்போது கஸ்டம் கார்டில் நாங்கள் டிசைன் செய்த ஸ்டைல்கள் அப்படியே அனைத்து கார்டுகளுக்கும் ஆட் ஆகும். அப்போது நாங்கள் அந்த விஷயங்களை முதலில் இருந்து மீண்டும் எழுத வேண்டியது இல்லை. இது ஃப்ளட்டருடன் உங்கள் நாலேஜை அதிகரிக்க மிகவும் நல்ல விஷயம். அதனால் நாங்கள் மூன்றாவது செக்ஷனில் இருந்து ஃப்ளட்டர் சார்ட்டை எப்படி இம்ப்ளிமெண்ட் செய்வது என்று பார்ப்போம்.